இன்னைக்கு 82 வயசுல அவர் இதயமே அதுல பேஸ் மேக்கர் என்ற இயந்திரம் மூலியமா இதயமே இயங்குது. 82 வயசுல நடக்கிறார். இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்கிற நாகரிகமா? கேட்கிறேன் மிஸ்டர் நரேந்திரன் கேட்கிறேன் நான். உங்களுடைய வன்மத்தை மத்தவங்கிட்ட இவர்கிட்ட வைக்காதீங்க. கேடுகட்ட ஜென்மங்களே, வினையை விதைக்காதீர்கள், மொத்தமாக அறுவடை செய்வீர்கள். தமிழின தலைவர் இன துரோகி. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? அவருடைய மகனே போதும் அந்த கட்சியை அளிப்பதற்கு. பட்டத்து இளவரசராக சூட்டி நிற்கிறார்களே, அவரே போதும். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். அவங்களுடைய யுகம் முடிந்து விட்டது. திராவிட இயக்க தலைமையினுடைய, திமுக தலைமையினுடைய அதிகார அரசியல் இது முடிந்து விட்டது. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. எடப்பாடினா போலி எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு என்ன, கடனை வாங்கு, அதுல எவ்வளவு அதிக கொள்ளடிக்க முடியுமோ அதுக்கு திட்டம் கொண்டு வந்து அதுல கொள்ளடிச்சுட்டு போயிடணும். ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போன கையெழுத்து போடணும், காலில் விழா காலில் விட, டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாத தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேர்தல் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வெற்றி பெறுவார். இவங்க பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கோம். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டோம். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க